and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom Bommi, Bommi and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Yipen Boris. நட்பால் கூடுவோம். Boom boom Bommi, Bommi and friends. Boom boom Bommi, Bommi and friends. Bommi and friends. நீ ஒத்துக்கலனாலும் இந்த உலகம் ஒத்துக்கும். என் பேரை மூல முடுக்கெல்லாம் எழுதி வைக்கும். அன்னைக்கு என் புருஷன் இவருதான்னு உன் எம்எல்ஏ மீட்டிங்ல யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணுவேல்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஐயோடா, இது வேற நினைப்பு இருக்கா? முதல்ல நம்ம வீட்டு காம்பவுண்ட் செவுத்துல சின்னதா உங்க பேரை எழுதி வைக்க முயற்சி பண்ணுங்க. போங்க, போய் பொழப்ப பாருங்க. பேரே வராதுங்கிற அளவுக்குள்ள பேசிட்டு போறா. என்ன பொம்மே, பின்ட்டுவோட பர்த்டே ஆல்பத்தை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு அங்கிள். பின்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கான். அப்ப நான் சூப்பரா இல்லையா? என்ன நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? இல்ல அங்கிள், நீங்களும் சூப்பரா இருக்கீங்க. பொய் சொல்லாம சொல்லணும். நான் பார்க்க அழகா இல்லைன்னு தானே கேட்ட உடனே சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும். ஐயோ இல்லப்பா, நான் முதல்ல பொம்மை கிட்ட சொன்னேன், அவ நம்பல. இப்ப நம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்ன நான் அழகா இருக்கேனா? அத முதல்ல சொல்லிட்டா. நான் சொன்னேன் நீங்க அழகா இருக்கிறதுக்கு காரணம் உங்க தலையில அடிக்கிற டை தான்னு. இவ சிரிச்சா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அக்கா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட புரியாம அவர் ஏதோ அழகி போட்டி நடத்திக்கிட்டு இருக்காரு. பாத்தியா, இதுதான் ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அங்கிள், நான் நம்பல. பின்ட்டு சொல்றத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஏமா ஃபீல் பண்ண போறேன்? பானையில இருந்தா தானே அகப்பேல வரும். பொம்மி, இப்ப நம்புறியா எங்க அப்பாக்கு நரைச்ச முடி இருக்குன்னு? டேய், நரைச்ச முடியெல்லாம் பத்தி ரொம்ப கிண்டல் பண்ணாதடா. இப்பெல்லாம் 20 வயசு பசங்களுக்கே தலை நிறைக்குது. இப்ப ஃபேஷனே நரைச்ச முடிதான், தெரியும்ல? தலை ஸ்டைலு. அப்பா, அது டை அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். டேய், நானே இருக்கிற 4 முடிய இந்த பக்கம் அந்த பக்கம்னு போட்டு ஸ்டைலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. என்ன பண்ணணும் நீயே சொல்லு. சொன்ன சேவியா? ஆ. தயவு செஞ்சு என் காது கிட்ட வந்து கத்தாதடா, காது வலிக்குதுடா. ஓ, இது வேறயா? அப்ப ஒரு நல்ல என்டி டாக்டர் போய் பாரு. என்டி அது இஎன்டிடா முண்டம். ஓ, அப்படியா? சரி, அவரே பாரு. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. இந்த ஆல்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்தது? 2 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்துனீங்களா? சரிடா, அது அடுத்த வருஷம் நான் பேலன்ஸ் பண்ணிடுறேன். இதத்தான் போன வருஷமும் சொன்னீங்க, ஆனா இந்த வருஷம் செலிப்ரேட்டே பண்ணலையே. அதான் இந்த வருஷம் நான் வந்துட்டேனே. ஆமா இல்ல, என் கிஃப்டே நீ தானே. அப்பா ஆன்லைன்ல கன் ஆர்டர் பண்ணலனா எனக்கு இந்த புக் கிடைச்சிருக்குமா? அப்போ இந்த வருஷம் பர்த்டே தானே ஸ்பெஷல். பொம்மி, டேய், நான் ஒண்ணு பேச ஆரம்பிச்சா நீ ஏன்டா அதை பிடிச்சிட்டு வேற இடத்துக்கு போற? தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. உனக்கு திங்கிறத தவிர்த்து இந்த ஆல்பத்துல வேற என்ன ஞாபகம் வந்துச்சு? என்னுடைய அடுத்த பர்த்டேக்கு என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடணும், பொம்மிக்கு கிஃப்ட் வாங்கி தரணும். முதல்ல உனக்கு போன பர்த்டேவுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா.
அப்ப நீ முழுசா பின்ட்டுவா மாறிட்டேன்னு நாங்க நம்பலாம். அப்பா நான் ஆல்ரெடி அப்படிதானப்பா இருக்கேன். டேய் அத நாங்க சொல்லணும்டா. பொம்மி இங்க வா. உனக்கு இந்த ஆல்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு? நானும் பிண்டுவோட போன பர்த்டேக்கு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. அவன் எங்கம்மா ஓடி போறான்? அடுத்த பர்த்டேக்கு வந்துட்டா போச்சு. இப்ப அதுவா முக்கியம்? உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன பத்தி நான் என்ன நினைக்கணும் அங்கிள்? இங்க பாரு, இந்த பர்த்டே ஆல்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பிண்டுவுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிற மாதிரி உனக்கும் அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, தம்பி இவங்க எல்லாம் இருக்கலாம்ல? ஆமா, இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அங்கிள் எனக்கு தண்ணி தாக எடுக்குது, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். பொம்மி நீ எதுக்குமா போற? நீ இங்கேயே இரு. வேணாம் மாமா, வேணாம். உங்க மைண்ட் வாய்ஸ் ரொம்ப வேணா இருக்கு. நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். தண்ணி வேணாம் அவ்வளவுதானே? நான் போய் இட்டு வர்றேன். குடி. இப்ப சொல்லுமா, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. நான் கதை சொல்லட்டுமா? வேண்டாம்மா, ஏற்கனவே தூங்குற டைம் வந்துருச்சு. ஆமா, இப்போ உன் அம்மா அப்பா உங்க வீடு இத பத்தி எல்லாம் சொல்லு. அப்புறமா கதையெல்லாம் சொல்லலாம். சரி. லிப்ரோ. ஐயோ லிப்ரோ. 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 லிப்ரோ விடுமா, அது கிடக்கட்டும். நீ சொல்ல வந்திய அதை மட்டும் சொல்லு. நான் அப்புறமா லிப்ரோவை கண்டிச்சு வைக்கிறேன். லிப்ரோ. 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 லிப்ரா, லிப்ரோ. இங்க பாரு, நல்ல சத்தம் போட்டு கத்தி கூப்பிட்டாச்சு, வரல. உனக்காக வேணா இன்னொரு தடவை கூப்பிட்டுமா? லிப்ரா. டேய் எதுக்குடா நீ இப்ப கத்திட்டு இருக்க? அப்புறம் என்னக்கா, நாமளும் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துச்சு யாருன்னு. எதுவுமே சொல்லாம புக்கைய காமிச்சுக்கிட்டு இருந்தா டென்ஷன் ஆகும்ல. அவளுக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டாளா? அப்போ இவ்வளவு நேரம் ஏதோ தெரப்பி கிரப்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையோ? கல்பனா, இந்த மூளை இல்லாதவன ஒரு மூளையில போய் உட்கார சொல்லு. அக்கா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாம இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் இந்த பையன் வாயை திறப்பான். நீ ஒரு மாதிரியும் பண்ண வேணாம். அக்கா, உங்களுக்கு எல்லாம் நான் கூடவே இருக்கிறதுனால அருமை தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகமே என்னை தூக்கி வச்சு கொண்டாடும். அன்னைக்கு உன் குடும்பத்திலிருந்து வர்ற ஒரு கேஸ கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன். நீயே ஒரு மென்டல் கேஸ், இதுல கேஸை வேற இன்வெஸ்டிகேட் பண்ண போறியா? மாமா, எதா இருந்தாலும் டைரக்ட் அட்டாக் பண்ணாதீங்கன்னு முதல்ல சொல்லியிருக்கேன்ல. எதா இருந்தாலும் நான் போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசுங்க.
அப்பதான் நம்ம உறவுல விரிசல் விடாம இருக்கும். டேய் நம்ம உறவு உடைஞ்சே போகட்டும்டா, நேர்லயே சொல்றேன். மாமா இப்போ உங்களுக்கு பிரச்சனை நானா உங்க பையனா? நீதான்டா. ஓகே ரைட், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து மார்னிங் உங்களை மீட் பண்றேன். ஐயோ பொம்மி, நீ அந்த பய பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா, நீ சொல்லுமா. பாஸ்கர், ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? வாங்க. என்ன நீங்க இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். கல்பனா, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாது. இப்பதான் பசங்க நம்ம கண்ட்ரோல்குள்ளேயே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உன் தம்பி மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருந்தானா உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தப்போ சிரிச்சு நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. பாஸ்கர், அந்த பொண்ணோட பர்சனலை பத்தி நீங்க பேசாத வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தா. பர்சனலை பத்தி ஆரம்பிச்ச உடனே வளர ஆரம்பிச்சிட்டாலே. அதெல்லாம் முன்னாடி கல்பனா, இப்ப கன்ஃபியூஷனே இல்ல. அந்த பொண்ணு கிட்ட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டப்போ தலைய ஆட்டிச்சுல, நீதான் பார்த்தல்ல? நல்லா பார்த்தேன். அவங்க நீங்க வரதுக்கு முன்னாடி கூட கன்ஃபியூஷன் இல்லாம ரொம்ப தெளிவா தான் இருந்தாங்க. நீங்க வந்து வாயில நுழையாத டெஸ்ட் பேரெல்லாம் சொல்லி என்னையும் குழப்பி அந்த குழந்தைங்களையும் குழப்பி இப்ப மொத்தமா குழம்பி போயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே தான் இருக்கா. கல்பனா, இது தப்பு. சயின்ஸ் தெரியாதனால வந்த பிரச்சனை தான் உனக்கு. குழந்தைங்க எப்பவுமே தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா அதை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொம்மி, பின்டு, லிப்ரோ, சம்திங், அதுல ஏதோ கனெக்ஷன் இருக்குது. நீங்க அந்த சம்திங்க உங்க ஆராய்ச்சி மூளைய வச்சு யோசிச்சு பொறுமையா ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ குழப்பாம இருங்க. முன்னாடியாவது விசாரிச்சா புக்க மட்டும்தான் காட்டிட்டு இருந்தா, இப்போ அதே புக்க பார்த்து லிப்ரோ லிப்ரோன்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நீ அவங்க உலகத்துக்கு போகாதனால தான் இது உனக்கு குழப்பமா தெரியுது. நான் இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்திருக்கிறேன். அவங்க லாஜிக் இல்லாத மேஜிக்க விரும்புறாங்க. அந்த மேஜிக்க ரியல் லைஃப்லயே எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி தான் இந்த புக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் செய்யற ஒரு பொருளை கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு சயின்டிபிக்கலி என்ன பேருனா? எனக்கு சயின்ஸ், மேக்ஸ், மேஜிக் எதுவும் தேவையில்ல. பிராக்டிக்கலா அந்த குழந்தைங்களை சரி பண்ணி அந்த பொண்ணை வீட்ல ஒப்படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அத லேட்டா யூஸ் பண்ணலான்னு என் மூளைக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கொஞ்சம் சீக்கிரமா சொல்றீங்களா? உள்ளேயே வச்சுக்கிட்டு கெட்டு போயிட போகுது. இப்ப ஒரு பொருள் காணும்னா என்ன பண்ணுவோம்? சொல்லுமா, அப்பதானே வழி கிடைக்கும். தேடுவோம். தேடியும் கிடைக்கலனா மறுபடியும் தேடுவோங்க. இப்ப என்னங்க உங்க டவுட்? இல்லம்மா, நம்ம பொருள் காணா போயிடுச்சுன்னா அத கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்குல்ல. இதே மாதிரி இந்த பொண்ணையும் காணும்னு யாராவது தேடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க இந்த பொண்ணை உரியவங்க கிட்ட சேர்த்துருவாங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. எப்படி என்னோட ஐடியா? சில நேரங்கள்ல என் தம்பி உங்களை நம்பாதன்னு சொல்லுவான். அப்பெல்லாம் நான் அவனை தான் திட்டுவேன். ஏய், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறேன். இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றிய? இதெல்லாம் நான் யோசிச்சு பல மணி நேரம் ஆச்சு. எதுக்கு தேவையில்லாம அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பேச வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னு தான் உங்களை கூப்பிட்டேன். போலீஸும் வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த பொண்ணும் வீட்டுல இருக்க கூடாது. அப்படின்னா எப்படி நடக்கும்? ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணித்தாம ஆகணும். அப்படி இல்லைன்னு வெய்ய, ஆள் ஆளுக்கு அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு மூலையா அலைய வேண்டியதுதான். சூப்பருங்க. ஏன் எல்லாரும் அலையணும்? ஏன் என்னைய மட்டும் அலைய சொல்றியா? எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஐயோ, சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. இப்போ போலீஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க? டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல
இல்ல 2 தெரு தள்ளி விசாரிப்பாங்கல்ல? ம்ஹும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொம்மைய கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவானுங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானுவா. சரி, அவங்க பண்ண மாட்டாங்க. நாம 2-3 தெருவுல விசாரிக்கலாம்ல? ஏற்கனவே நாய்கள்லாம் ஊளையிற நேரம் நெருங்கிட்டு இருக்குது. இதுல என்னையும் வேற அலைய சொல்றியா? நான் ஒண்ணு உங்களை அலைய சொல்லல. அப்ப நீ போறேங்கறியா? அட இல்லங்க, நமக்கு போலீஸ் மூளையும் வேணும், அலைஞ்சு தேடுறதுக்கு ஆளும் வேணும். இந்த ரெண்டும் அப்படியே பொருந்துறது ஏன் தம்பிக்கு தான். ஏய், நீ நிஜமாவே அவனுக்கு மூளை இருக்குன்னு நம்பிட்டியா? அவன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இதுதாங்க. ம்ஹும். உன் தம்பிய பரிசோதனை பண்றதுக்காக அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கைய பணைய வைக்க முடியாதுமா? ஏங்க, இதுக்கு ரொம்ப நாள் எல்லாம் தேட வேண்டாங்க. ஒரே ஒரு நாள் தேடலாம். கிடைக்கலனா அப்போ உன் தம்பிக்கு மூளை இல்லைன்னு ஒத்துக்குவியா? ஐயோ, வேற வழி தேடலான்னு சொல்றேன். சரி, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. வா, அவனை கிளப்பி விடுவோம். அவன் என்ன ஸ்கூலுக்கா போறான்? அர்த்த ராத்திரியில எழுப்பி கிளப்பி விட, காலையில எந்திரிச்சு தேட சொல்லலாங்க. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? தயவு செஞ்சு பேசாம கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா? தூங்கும் போது பேச முடியாது. அப்படி பேசினா அதுக்கு பேர் உளறல். அதுவும் நீ தூங்குறதுக்கு முன்னாடி பதிஞ்ச சம்பவங்களோ வசனங்களோ உன் ஆள் மனசுக்குள்ள போய் பதியறதுதான் தூங்கிட்டு இருக்கும் போது உளறலா வெளியே வருது. ஐயோ, தூங்கிட்டாளா? வர வர நாம பேசினாலே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நாம பேசும்போது நம்ம வாயில இருந்து மயக்க மருந்தோ தூக்க மருந்தோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இமிடியேட்டா இதை ரிசர்ச் பண்ணி ஆகணும்பா. அப்படி மட்டும் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி ஊதிய 1000 பேரை மயக்கம் போட வச்சு கின்னஸ்ல என் பேரை இடம் பெற வச்சிருவேன். பொம்மி, லிப்ரோ, லிப்ரோ. டடான் டடான். சங் 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 சங். அம்மா. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. டே ஜாக், உன்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணு. இப்ப வரைக்கும் நீ ஒரு செலக்ட் ஆகாத ஒரு போலீஸ் தான். அப்பா, நல்ல வேலை மீச பெருசா வளர்க்கல. வளர்த்திருந்தா இன்னும் அசிங்கமா போயிருக்கும். அலர்ட் அலர்ட். லீவ் ப்ரோ. நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட முதல் கேஸை மிஸ்ஸிங் கேஸா புடிச்சு கொடுத்ததுக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து நான் என்னோட திறமையை நிரூபிக்கிறேன். மாமா, தேவையில்லாம அலையாதீங்க மாமா. டேய், நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. என்னோட கிளையண்ட் கிட்ட தானடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ உள்ள வராத. ரொம்ப பேசி பேசி நீ என்ன அள வைப்ப. சொல்றத புரிஞ்சுக்கோங்க மாமா. இந்த புக்கு தான் எல்லாம். ஆவா இந்த புக்கு தாண்டா எல்லாம். என்னோட விசாரணையவே இதை வச்சு தாண்டா ஆரம்பிக்க போற. அதுக்கப்புறம் நீ சுத்தின பூ எல்லாத்தையும் சிக்கல் இல்லாம எடுத்து
உன் காதலியே சுத்துவண்டா. இன்னைக்கு தெரிஞ்சிருண்டா, என்னை விட அதிகமா இந்த வீட்ல இருந்து அயோடின் கலந்த உப்ப நீ சாப்பிட்டு ஓ மூளை வளர்ந்துருக்கா, ஏன் மூளை வளர்ந்துருக்கானே? மாமா, மூளை எப்பவுமே வளராது. நம்ம அறிவு தான் வளர்ச்சியை நிரூபிக்கும். டேய், நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனாலதான் நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்சு ஒரு பஞ்சு டயலாக்கோட வந்திருக்கிறேன். இரு சொல்றேன். முட்டாளுக்கு எப்பவுமே ஒரே வழிதான், ஆனா மூளையுள்ளவனுக்கு 3 வழி. ஒரு வழி அடைச்சாலும் இன்னொரு வழி மூலமா உள்ள பூந்து அலசி ஆராய்ஞ்சிருவான்டா. அதான் இந்த ஜாக். மாமா, நான் பேசுனதுக்கும் நீ பேசுனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தம்பி, நீ இங்கதான் தப்பு பண்ற. நீ இப்ப தேவையில்லாம உள்ள வந்துட்ட. இப்படித்தான் நாங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீ சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் நாங்க பொறுத்து போலையா? தேவையில்லாம இப்பவே ரியாக்ஷன் கொடுத்துறாத. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. மாமா இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு கேஸ கண்டுபிடிச்சிட்டு வரும்போது உனக்கு திங்கறதுக்கு பருப்பு முட்டாய் வாங்கிட்டு வருவேன். அப்பவும் நீ பண்ணது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அப்ப போட்டுக்கடா இந்த ரியாக்ஷனை. Bommy and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Bom bom bommy, Bommy and friends. குட்டீஸ், எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட கனெக்ட் பண்றதுக்கு Facebook, Google+, Twitter எல்லாத்துலயும் லைக் போடுங்க.